இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதற்கு மத்திய அரசின் தவறான கொள்கை முடிவுகளே காரணம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களாக இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இதற்கு பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்கிறோம் என்று சொல்லி மத்திய அரசு எடுக்கும் தவறான கொள்கை முடிவுகளே காரணம். அதற்கு உதாரணமாக, இந்தியாவில் உள்ள பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான உச்ச வரம்பை அதிகரிப்பது என்ற அமைச்சரவையில் பொருளாதார விவகார ஆணையம் எடுத்துள்ள முடிவை கூறலாம். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் நலனையோ பொதுமக்களின் நலனையோ கருத்தில் கொள்ளாத மத்திய அரசு வெளிநாட்டு முதலீடு மற்றும் வருமானத்திலேயே கவனமாக உள்ளது. இதனால் இந்திய பொருளாதாரமே நசுக்கப்படுகின்றது. அந்நிய முதலீட்டு உச்ச வரம்பை அதிகரித்திருப்பது பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான விஷயங்களை சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் எடுக்கப்பட்டுள்ள முடிவாகும். இதனால் சிறு தொழில் முதல் மத்திய பொதுப்பணித்துறை வரை அனைத்துமே பாதிக்கப்படும். தொலைத்தொடர்பு துறையில் அந்நிய நேரடி முதலீடு இதுவரை இருந்த 70% இருந்த நிலையில் தற்போது 100% உயர்ந்திருப்பதால் இந்திய தொலைத்தொடர்பு துறையில் முழு அதிகாரத்தையும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கும் நிலை ஏற்படும். இதனால் தொலைத்தொடர்பு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். மேலும் காப்பீட்டுத் துறையிலும் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரித்திருப்பது மிகப்பெரிய தவறாகும். இந்தியாவில் பொது துறையான காப்பீட்டுத் துறை மிக சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு துறையாகும். ஆனால் காப்பீட்டுத் துறையை வெளிநாட்டினருக்கு தாரை வார்த்திருப்பது சமூக சிந்தனை சற்றும் இல்லாத செயலாகும். இதன் மூலம் பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைவது இந்தியாவின் பெருமையையோ இந்தியாவின் பொருளாதார நிலையையோ பிரதிபலிக்கும் செயல் மட்டுமல்ல. இதனால் பணவீக்கம் ஏற்படுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை ஏற்றம், அதன் தொடர்ச்சியாக மற்ற பொருட்களின் விலை ஏற்றம் என பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும் செயலாக உள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிப்பதால் இந்திய ரூபாயின் மதிப்பை எந்த விதத்திலும் உயர்த்த முடியாது. ஏற்றுமதியை அதிகரிக்கவும் தேவையற்ற பொருட்களின் இறக்குமதியை குறைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள பொதுமக்களை காக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது என்றும் தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.